ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அயில மீன் ஃப்ரை தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா கொஞ்சம் கூட மீன் மசாலா உதிராம நல்லாவே டேஸ்டியான ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அளவுக்கு அயில மீன் எடுத்திருக்கேன். அயில மீனுக்கு பதிலா நீங்க வந்து நீளமா இருக்க இது மாதிரி ஃபுல்லா மீன் ஃப்ரையா பண்ணக்கூடிய எந்த மீன், கிழங்கா மீன், மத்தி மீன் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு அயில மீன் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, 10 போல சின்ன வெங்காயம், கூட ஒரு 15, 20 போல சின்ன சின்ன பற்களா இருக்கக்கூடிய பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். எல்லாமே டேபிள் ஸ்பூன்ல எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலா நீங்க அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மாவு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவா தண்ணி கம்மியா சேர்த்து அரைச்சு இந்த மாரி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாவே வழுவழுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். எடுத்த எல்லாத்தையுமே மீன் மேல நல்லா தடவி விட்டுருங்க. மீன வந்து இது மாரி கீரல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, மசாலா உள்ளவே எல்லாமே சார்ந்து ரொம்ப நல்லாருக்கும். எல்லா மீன்லயுமே இதே மாரி தடவி குடுத்துக்கோங்க. மீன்ல ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மசாலா நல்லா தடவி எடுத்ததுக்கப்புறம் ஊற விடணும். ஊற வச்சு அப்படின்னா தான் அந்த மசாலா மீனுக்குள்ள நல்லா சார்ந்து நம்ம டேஸ்ட்டா பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இதே மாரி எல்லா மீன்லயுமே மசாலாவ நல்லா தடவி விட்டுருங்க. ஒரு வேளை உங்கள்ட்ட மீதி மசாலா இருக்கு அப்படின்னா கூட, இந்த மீன் கூடயே ஃபுல்லா சேர்த்து அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க. இதே மாரி ஒவ்வொரு மீன்லயுமே நல்லா மசாலா அப்ளை பண்ணிட்டு, மீதி இருக்க மசாலாவ அப்படியே மேலால அப்படி போட்டு தடவி வச்சுறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம், வெயில்ல வைக்கலாம், இல்ல வெளியிலயே வச்சீங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊற வச்சிடலாம். எண்ணெய் நீங்க சேர்த்து பொரிக்கும்போது கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. டேஸ்ட்டு அவ்ளோ சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வைங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல குறைச்சு வச்சுட்டு, இது மாரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு வேக வைக்கும்போது, இது மாரி நடுவுல லைட்டா அப்படியே அமுத்தி விட்டு வேக வச்சீங்க அப்படின்னா, எல்லா பக்கமுமே வெந்து டேஸ்ட்டா அவ்ளோ சூப்பரா இருக்கும். மேல கொஞ்சமா கருவேப்பிலை தூவி அப்படியே இந்த பொரிச்ச மாரி இப்படி பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலையோட எசன்ஸும் அதில இறங்கிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க குடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவ இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க் யூ. பாய்.